வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பேரிச்சம்பழத்தை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 12 பேரிச்சம்பழம் எடுத்து உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு 6 பாதாம் பருப்பு. இது கூட நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். பம்கின் சீட்ஸு, வெள்ளரிப்பழ விதை எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இது 2 மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சாச்சுங்க. இவ்வளவு தான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் துருவின தேங்காய் 1/2 கப்பு சேர்க்குறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். கலர் மாறக்கூடாது, அதே சமயம் ஈரப்பதமும் போகணும். இதுக்கு பதிலாக நம்ம டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கலாங்க. டெசிகேட்டட் கோகோனட் எங்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி தேங்காவை அந்த பின்னாடி கருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை ஈரப்பதம் போக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஏறிடுச்சுங்க. அவ்வளோதான், ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ தேங்காய் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட பால் பவுடர் ஒரு 1/2 கப்பு. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சுங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதிலேருந்து ஒரு சின்ன அளவு உருண்டை எடுத்து இப்போ கையிலே தட்டிக்கலாம். தட்டிட்டு இப்போ இதுக்கு நடுவில் இந்த உருண்டையை வச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பேரிச்சம்பழ லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. பேரிச்சம்பழம் உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். வெளியில் மில்க் பவுடரும் தேங்காயும் இருக்குது. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் பூவில் இந்த உருண்டையை எடுத்துடலாங்க. இது ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான், இது செய்யாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நல்லா உருட்டியாச்சு. இவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ இதே மாதிரி உருட்டி நம்ம தட்டில் அடுக்கி வச்சிடலாம். பேரிச்சம்பழம் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.